இன்று இரவு வானத்தை பாத்தீங்களா? முழு இருளுக்குள் ஒரு சிறிய வெள்ளை வளைவு மட்டும் தெரியும். அது சாதாரண சந்திரன் இல்ல, அது உங்க வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்கப் போகுது என்ற சிக்னல். மூன்றாம் பிறை என்றால் என்ன தெரியுமா? இருள் இன்னும் இருக்கிறது, ஆனா ஒளி தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் வாழ்க்கையிலையும் நடக்கும் உண்மை. கஷ்டம் முழுசாக போயிடல, ஆனா மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. அதை கவனிக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த நாள் சக்தி தரும். இந்த மாதிரி ஆன்மீக ரகசியங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. சந்திரன் நம்ம மனதோட நேரடி தொடர்பு. அதனால தான் சிவபெருமான் தலையில் சந்திரனை அணிந்திருக்கிறார். அது ஒரு அலங்காரம் இல்ல, அது ஒரு அறிவிப்பு. மனதை கட்டுப்படுத்தினால் உலகமே உன்னோடது என்ற அறிவிப்பு. மூன்றாம் பிறை நாளில் சந்திரன் வளர ஆரம்பிக்கிறான். அந்த வளர்ச்சி மெதுவானது, அமைதியானது, சத்தமில்லாமல் நடக்கிறது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கூட சத்தமில்லாம தான் ஆரம்பிக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரும் முன் ஒரு சிறிய அமைதி வரும், ஒரு ஆழமான யோசனை வரும். மூன்றாம் பிறை அந்த யோசனைக்கு சரியான இரவு. இந்த நாளில் நம்ம மனதில் விதைக்கிற எண்ணங்கள் வளர ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த நாளில் கோபம் வேண்டாம், குறை சொல்லுதல் வேண்டாம், தாழ்வுணர்ச்சி வேண்டாம். மாலை நேரம் சூரியன் மறையும் போது வெளியே நின்னு அந்த மூன்றாம் பிறை சந்திரனை ஒரு நிமிஷம் பாருங்க. பார்ப்பதோடே உள்ளுக்குள் சொல்லுங்க, சிவனே, என் மன இருளை ஒளியாக மாற்று. இந்த ஒரு வரி உங்க உள்ளத்தில் இருக்கும் பதட்டத்தை மெதுவாக கரைக்கும். அதுக்கப்புறம் 27 முறை ஓம் நம சிவாய சொல்லுங்க. ஏன் 27? 27 நட்சத்திரங்களின் அதிபதி சந்திரன். அந்த ஜெபம் மன அலைகளை சமநிலைப்படுத்தும். இந்த நாளில் ஒரு தீபம் ஏற்றினாலும் போதும், பெரிய பூஜை தேவையில்லை. மனசு சுத்தமா இருந்தா போதும். யாரையாவது மனதில் வைத்த கோபத்தை விடுங்க. ஒரு மன்னிப்பு சொல்லுங்க, ஒரு நன்றி சொல்லுங்க. மூன்றாம் பிறை நாளில் விடப்பட்ட மனபாரம்தான் வளர்ச்சியாகி திரும்ப வரும். மூன்றாம் பிறை நமக்கு சொல்ல வல்வது ஒன்று: இது முடிவல்ல, இது ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை நீங்க உணர்ந்தீங்களானா வாழ்க்கை மெதுவா திரும்ப ஆரம்பிக்கும். இந்த இரவு சாதாரண இரவில்ல, கவனிக்கிறவர்களுக்கு இது ஒரு திருப்பு முனை. மூன்றாம் பிறை இரவு என்பது வெறும் சந்திரன் வளர்ச்சியின் ஆரம்பம் மட்டுமல்ல, அது மனசக்தி கதவு திறக்கும் நேரம். இந்த இரவில் வானத்தில் தெரியும் அந்த மெல்லிய வெள்ளை வளைவு நமக்கு ஒரு உண்மை சொல்லுது: சத்தம் இல்லாமல்தான் பெரிய மாற்றங்கள் ஆரம்பிக்கும். முழு நிலவு இரவு எல்லாருக்கும் தெரியும், ஆனா மூன்றாம் பிறை, அதை கவனிப்பவர்கள் குறைவு. அதுபோல வாழ்க்கையிலேயும் பெரிய வாய்ப்புகள் சத்தமில்லாம வருது. சிவபெருமான் தலையில் இருப்பது வளர்ந்த சந்திரன் இல்லை, பிறை. அதற்கே அர்த்தம் இருக்கு. சிவன் நமக்கு சொல்லுறது: முழுமை தேடாதே, ஆரம்பத்தை ஏற்று. மூன்றாம் பிறை நாளில் நீ எடுக்கும் ஒரு நல்ல முடிவு அடுத்த சில நாட்களில் சக்தி சேர்த்து வளர ஆரம்பிக்கும். அதனால இந்த இரவு எடுத்த தீர்மானம் மிக முக்கியம். இந்த நாளில் ஒரு விஷயம் கவனிக்கணும். இரவு 6 மணி முதல் 9 மணி வரை மன அலைகள் அதிகம் செயற்படும். அந்த நேரத்தில் தேவையில்லாத விவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணாக்க வேண்டாம். அதற்கு பதிலாக 15 நிமிடம் அமைதியா உட்கார்ந்து மூச்ச கவனியுங்கள். மெதுவா உள்ளிழுத்து மெதுவா வெளியே விடுங்கள். அதுக்குள்ள ஓம் நம சிவாய மெதுவா சொல்லுங்க. இந்த காம்பினேஷன், மூச்சு பிளஸ் ஜபம், மூன்றாம் பிறை இரவில் மனதை ரீசெட் பண்ணும். செய்யக்கூடாத இன்னொரு தவறு, பழைய காயங்களை நினைத்து அழுது கிடப்பது. இந்த நாள் விடுவிக்கும் நாள். உங்களுக்கு துன்பம் கொடுத்த ஒருவரை மனசுக்குள் மன்னிச்சிட்டு விடுங்க. அது அவர்களுக்காக இல்ல, உங்க மன அமைதிக்காக. சந்திரன் வளர ஆரம்பிக்கிறான். நீங்க இன்னும் பழைய இருளை பிடிச்சுக்கிட்டே இருந்தா வளர்ச்சி தாமதமாகும். இந்த இரவில் ஒரு சிறிய செயல் பண்ணுங்க. ஒரு வெள்ளை காகிதம் எடுத்து உங்க வாழ்க்கையில் வேண்டிய 3 நல்ல விஷயங்களை எழுதுங்க. பெரிய ஆசை வேண்டாம். அமைதி, ஆரோக்கியம், முன்னேற்றம். அதுக்கு கீழே சிவன் அருள் என்று எழுதுங்க. அந்த காகிதத்தை மடித்து தீபம் அருகே வையுங்கள். இது வெறும் செயல் இல்ல, இது மனதை ஒருமுகப்படுத்தும் ஆன்மீக உத்தி. மூன்றாம் பிறை இரவு நமக்கு ஒரு வாய்ப்பு தருது. நீங்க மீண்டும் ஆரம்பிக்கலாமா என்று கேட்கிறது. தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, மனச்சோர்வு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இரவு சொல்றது: இன்னும் ஒளி முழுசா வரல, ஆனா ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆரம்பத்தை நீங்க ஏற்றுக்கிட்டீங்களானா அடுத்த 10 நாளில் உங்க மனநிலையில மாற்றம் தெரியும். அமைதி வரும், தெளிவு வரும், தீர்மானம் வரும். மூன்றாம் பிறை இரவு ஒரு ரகசியம் சொல்றது: வளர்ச்சி மெதுவாதான் வரும், ஆனா வந்தா நிறுத்த முடியாது. மூன்றாம் பிறை இரவு நம்மை ஒரு கேள்வி கேட்க வைக்கிறது: நீ இன்னும் பழைய இருளோட வாழப் போறியா, இல்ல ஒளியை ஏற்க போறியா? இந்த இரவு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய இரவல்ல. இது மனசுக்குள் நடக்கும் ஒரு சின்ன புரட்சி. வெளியில் எதுவும் பெரிய மாற்றம் தெரியாது,
ஆனா உள்ளே அமைதியா ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். அதனால தான் சிவபெருமான் பிறையை தலையில் வைத்திருக்கிறார். முழு நிலவு இல்ல, ஒரு பிறை மட்டும். அதற்குள் பெரிய தத்துவம் இருக்கு. முழுமை தேவையில்ல, ஆரம்பம் போதும் என்று சிவன் சொல்றார். இந்த இரவு 6 மணிக்கு பிறகு வானத்தை ஒரு முறை பாருங்க. அந்த மெல்லிய ஒலி வளைவை கவனியுங்கள். அது உங்களுக்கு சொல்லும், நீ இன்னும் முடிஞ்சிடல. வாழ்க்கையில் எத்தனை தடவை நம்ம தோல்விய முடிவா நினைக்கிறோம். ஆனா இயற்கை சொல்லுது, முடிவு இல்ல, சுழற்சிதான். இருள் வந்தால் ஒளி வரும், குறைவு வந்தால் வளர்ச்சி வரும். சந்திரன் இப்போ சின்னதா இருக்கலாம், ஆனா நாளைக்கு கொஞ்சம் பெருசாகும். அதுபோல நீங்க இப்போ பலவீனமா இருக்கலாம், ஆனா வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. இந்த இரவில் ஒரு முக்கியமான விஷயம், உங்க வார்த்தைகள். தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். மனதில் பழைய சண்டையை மீண்டும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த நேரம் மன அலைகள் அதிகமா பதிவாகும். நீங்க பேசுற வார்த்தை உங்க மனதில் விதையாக போய் நாளை வளரலாம். அதனால அமைதியை தேர்வு பண்ணுங்க. அமைதியா உட்கார்ந்து மூச்சை கவனியுங்கள். உள்ளிழுக்கும்போது மெதுவா ஓம், வெளியே விடும்போது நம சிவாய என்று சொல்லுங்க. 10 நிமிஷம் போதும். அந்த 10 நிமிஷம் உங்க முழு நாளையும் மாற்றும். இந்த ஜபம் சத்தமா சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உள்ளுக்குள் மெதுவா சொன்னாலும் போதும். சந்திரன் மனதை தொடும், சிவன் அந்த மனதை சுத்தப்படுத்துவார். இந்த இரவில் ஒரு சிறிய தீபம் ஏற்றுங்க. தீபத்தை பார்த்து கொண்டே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, நான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு வரி உங்க உள்ளத்தில் இருக்கும் பயத்தை கரைக்கும். 3ஆம் பிறை நமக்கு தர்ற சக்தி இதுதான். மெதுவான தைரியம், சத்தமில்லாத நம்பிக்கை, யாருக்கும் தெரியாத உள்ளார்ந்த தீர்மானம். நீங்க கவனிச்சிங்களா, பெரிய மாற்றம் வரும் முன்னாடி வாழ்க்கை நம்மை அமைதியாக்கும். அது நம்மை உள்ளே பார்க்க வைக்கும். 3ஆம் பிறை இரவு அதற்கான சரியான நேரம். வெளியுலகம் எப்படியோ இருக்கட்டும், இந்த இரவு உங்க மனசோட ஒரு நேர்மையான உரையாடல் நடத்துங்க. என்ன பயம் எனக்கு, என்ன விடணும், என்ன வளரணும், இந்த 3 கேள்வி கேட்டாலே போதும். சந்திரன் வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்க எதை மனசுக்குள் விதைக்கிறீங்களோ அது அடுத்த சில நாளில் வளர ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கையை விதையாக்குங்க, நன்றியை விதையாக்குங்க, மன்னிப்பை விதையாக்குங்க. 3ஆம் பிறை சொல்லுது, சிறிய தொடக்கம்தான் பெரிய முழுமைக்கு வழி. அந்த 3ஆம் பிறை வானத்தில் மெதுவா நகரும்போது நம்ம வாழ்க்கையும் அதே போல ஒரு அமைதியான பயணத்தில் இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. நம்ம கண்ணுக்கு வேகமா தெரியாது, ஆனா மாற்றம் நடக்குது. பல பேர் வாழ்க்கை நின்று போச்சு என்று நினைக்கிற தருணத்துல தான் உள்ளே பெரிய மாற்றம் உருவாகிக் கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை விரைவுபடுத்த வேண்டும்னா இந்த இரவு உங்க மனநிலையை கவனிக்கணும். என்ன யோசிக்கிறீங்க, யாரை பற்றி நினைக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, இதெல்லாம் முக்கியம். இந்த நேரம் ஒரு விதை நேரம் மாதிரி. விவசாயி விதை போட்டவுடன் உடனே பயிர் வராது, ஆனா அவன் நம்பிக்கையோட போடுறான். அதுபோல இந்த 3ஆம் பிறை இரவு நீங்க நம்பிக்கையை விதை போடணும். என்னால முடியாது என்ற எண்ணத்தை விடுங்க. அதற்கு பதிலா நான் மெதுவா வளர்றேன் என்று மனசுக்குள்ள சொல்லுங்க. சந்திரன் கூட மெதுவாதான் வளர்றான். அவன் ஒரே நாள்ல முழு நிலவாக மாறமாட்டான். ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வளருவான். அதுதான் இயற்கையின் சட்டம். சிவபெருமான் தலையில் பிறையை வைத்திருக்கிறார் என்பதற்குள் இன்னொரு அர்த்தம் இருக்கு. மனம் ஒரு நாள் முழுமையாக அமைதியாகாது. அது ஏற்ற தாழ்வுகளோட இருக்கும். ஆனா அந்த மனத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்தவன்தான் சிவன். அதனால இந்த இரவு உங்க மனசை நீங்க கவனிக்கணும். கோபம் வந்தா உடனே பதில் சொல்ல வேண்டாம். காயம் நினைவுக்கு வந்தா உடனே சோகத்தில் மூழ்க வேண்டாம். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. மூச்சை ஆழமா இழுத்து விடுங்க. அந்த இடைவெளிதான் ஆன்மீகம். இந்த 3ஆம் பிறை இரவு ஒரு ரகசியத்தை கற்றுத்தருது. வாழ்க்கை வேகமா ஓடணும் என்பதில்ல, சரியான திசையில போனால் போதும். நீங்க இப்போ எவ்வளவு மெதுவா முன்னேறினாலும் பரவாயில்ல, நிறுத்திக்கிட்டாதான் பிரச்சனை. சந்திரன் கூட நிற்க மாட்டான். அவன் வளர ஆரம்பிச்சா தொடர்ந்து வளருவான். அதுபோல இந்த இரவு நீங்க எடுத்த சிறிய நல்ல தீர்மானம் அடுத்த நாட்களில் உங்க வாழ்க்கைய அமைதியா மாற்ற ஆரம்பிக்கும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள ஒரு வரி சொல்லுங்க, நான் என்னை மன்னிச்சுக்கிறேன், நான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன். இந்த 2 வரிதான் உங்க உள்ளம் கேட்க காத்திருக்கிறது. பல தடவை நாமே நம்மை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பழக்கத்தை இந்த 3ஆம் பிறை இரவிலே நிறுத்துங்க. உங்க மனசுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுங்க. வானத்தில் இருக்கும் அந்த சிறிய ஒளி உங்க உள்ளத்துல இருக்கும் பெரிய சக்திய நினைவூட்டுது. அது இன்னும் முழுசா வெளிவரல, ஆனா வந்துகிட்டே இருக்கு.
அந்த வளர்ச்சியை நீங்க நம்பினீங்களானா வாழ்க்கை மெதுவா ஒளிர ஆரம்பிக்கும். அந்த ஒளி மெதுவா பெரிதாகும் போல உங்க உள்ளத்துல இருக்கும் நம்பிக்கையும் பெரிதாகலாம். ஆனா ஒரு விஷயம் நினைவுல வைக்கணும். சந்திரன் வளரும்போது இருளும் அவனோட சேர்ந்து நகரும். அதுபோல வாழ்க்கையில முன்னேறும்போது சோதனைகளும் வரலாம். அது தவறு இல்ல, அது வளர்ச்சியின் ஒரு பகுதி. 3ஆம் பிறை நமக்கு சொல்லுற மிகப்பெரிய பாடம் என்னன்னா, இருள் இருக்கிறதுனால ஒளி இல்லைன்னு அர்த்தமில்ல. இருள் இருக்கிறதால்தான் ஒளி தெரியும். இந்த இரவு நீங்க உங்க மனசோட நேர்மையாக இருங்க. யாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக. நீங்க எதை மறைக்கிறீங்க, எதை பயப்படுறீங்க, எதை செய்யணும்னு தெரிந்தும் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுற நேரம் இது. ஆன்மீகம் என்றால் கோவிலுக்கு போவது மட்டுமில்ல, உங்க உள்ளத்துக்குள் சென்று உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஆன்மீகம். 3ஆம் பிறை நாளில் ஒரு சிறிய பழக்கம் ஆரம்பிக்கலாம். தினமும் இரவு தூங்குவதற்கு முன் 5 நிமிஷம் உங்க நாளை நினைத்து பாருங்க. என்ன நல்லது நடந்தது, என்ன தவறு நடந்தது, நாளைக்கு என்ன சரி செய்யலாம்? இந்த சின்ன சிந்தனை சந்திரன் வளர்ற மாதிரி தினமும் உங்க உள்ளத்தை வளர்க்கும். இது பெரிய சாஸ்திரமில்ல, ஆனா வாழ்க்கையை அமைதியாக மாற்றும் ரகசியம். சிவனை நினைத்தா அவர் உடனே பிரச்சனைகளை எடுத்துடுவார் என்பதில்லை, ஆனா அவர் மனதுக்கு தைரியம் தருவார். அந்த தைரியம்தான் முக்கியம். 3ஆம் பிறை இரவு அந்த தைரியத்தை ஏற்றுக்கொள்ளும் நேரம். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், நான் உடைந்து போக மாட்டேன் என்ற உறுதி மனசுக்குள் வரணும். அந்த உறுதி வந்தா வாழ்க்கை பாதி வெற்றி. இன்னொரு விஷயம், இந்த இரவு உங்க வார்த்தைகளை கவனிங்க. பேசும் வார்த்தை விதை. யாரையும் சாபம் சொல்லாதீங்க, உங்களையே தாழ்வுபடுத்தாதீங்க. என்னால முடியாது என்ற வார்த்தையை இந்த இரவிலிருந்து விடுங்க. அதற்கு பதிலா மெதுவா நான் முன்னேறுறேன் என்று சொல்ல ஆரம்பிங்க. அந்த மாற்றம்தான் அடுத்த நிலவின் ஒளியை உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வரும். 3ஆம் பிறை வானத்தில் சின்னதாக இருந்தாலும் அதுக்குள் முழு நிலவின் வாக்குறுதி இருக்கு. அதுபோல நீங்க இப்போ எவ்வளவு சிறிய நிலையில் இருந்தாலும் உங்க வாழ்க்கைக்குள் பெரிய ஒளி வரப்போகுது என்ற வாக்குறுதி இருக்கு. அந்த வாக்குறுதியை நம்புறதுதான் ஆன்மீகம். இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா நினைச்சு பாருங்க. அந்த வானத்தில் தெரியும் 3ஆம் பிறை, அது தன்னோட முழு வடிவத்தை இன்னும் வெளிக்காட்டல. ஆனா அது தன்னோட முழுமையை மறந்து விடல. அதுக்கு தெரியும், நான் முழு நிலவாக மாறப்போறேன்னு. அதுபோல உங்களுக்கும் ஒரு முழுமை இருக்கிறது. அது இப்போ தெரியாம இருக்கலாம், சூழ்நிலை மறைத்திருக்கலாம், தோல்வி மறைத்திருக்கலாம். ஆனா அது உள்ள இருக்கு. 3ஆம் பிறை இரவு நமக்கு இன்னொரு உண்மையை சொல்லுது. அவசரம் வேண்டாம், இயற்கை அவசரப்படாது. சந்திரன் வேகமா ஓட மாட்டான், அவன் தனது கால அட்டவணையிலேயே வளர்வான். நாம் தான் அவசரப்படுறோம். உடனே விளைவு வேண்டும், உடனே மாற்றம் வேண்டும். ஆனா இந்த இரவு சொல்லுது, மெதுவான மாற்றம்தான் நிலையான மாற்றம். இந்த இரவு நீங்க அமைதியை தேர்வு பண்ணினீங்கன்னா அடுத்த நாட்களில் அந்த அமைதி உங்க முடிவுகளில தெரியும். இன்னொரு ஆழமான விஷயம், சந்திரன் நீரின் அலைகளை கட்டுப்படுத்துறான். கடல் அலை கூட அவனோட ஈர்ப்புக்கு உட்படுது. அதே மாதிரி நம் உடம்புல இருக்கும் நீர், நம்ம மன அலைகளும் சந்திரனோட தொடர்பு. அதனாலதான் சில இரவுகளில் மனசு சோர்வாக இருக்கும், சில இரவுகளில் காரணமே இல்லாம சிந்தனை அதிகரிக்கும். 3ஆம் பிறை இரவு அந்த அலைகளை மெதுவா சீராக்கும் ஆரம்பம். அந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா அது மன அமைதியை ஆழமா பதிய வைக்கும். இரவு தூங்க போறதுக்கு முன் வெளியில் போய் வானத்தை ஒரு முறை பாருங்க. அந்த பிறையை நேரா பார்க்க முடியலனா கூட பரவாயில்ல, அது அங்க இருக்குது என்று நினைச்சுக்கிட்டே கண்களை மூடி நின்று பாருங்க. உங்க உள்ளத்தில ஒரு சிறிய ஒளிப்புள்ளி இருக்கிறது என்று கற்பனை பண்ணுங்க. அந்த ஒளி மெதுவா பெரிதாகுது என்று உணருங்க. இந்த கற்பனை வெறும் எண்ணமில்லை, மனதை மாற்றும் சக்தி. வாழ்க்கையில் பல தடவை நாமே நம்மை விட்டுட்டு போயிருக்கோம். மற்றவர்களுக்காக ஓடி ஓடி நம்ம மனதை புறக்கணிச்சிருக்கோம். இந்த 3ஆம் பிறை இரவு உங்க மனசை திரும்ப பிடிக்க சொல்லுது. நான் என்னை கவனிக்கிறேன் என்று சொல்லும் இரவு இது. அந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கை திசையை மெதுவா மாற்றும். நினைவில் வையுங்கள், 3ஆம் பிறை சின்னதா இருக்கும், ஆனா அதுக்குள் முழு நிலவின் வாக்குறுதி மறைந்திருக்கும். நீங்க இப்போ எவ்வளவு சின்ன நிலையிலிருந்தாலும் உங்க உள்ளத்துல பெரிய ஒளி வரப்போகுது. அந்த ஒளியை ஏற்க மனதை தயார் பண்ணிக்கோங்க. இந்த இரவு ஒரு முடிவு எடுக்க சொல்லுது. இருளோட இருக்கணுமா இல்ல ஒளியோட நகரணுமா? இந்த கேள்விக்கான பதில் உங்க உள்ளத்துல இருக்கு.
அந்த பதில கண்டுபிடிக்க வெளி உலகத்தை கேட்க வேண்டியதில்லை, உங்க உள்ளத்தை கேட்கணும். 3ஆம் பிறை இரவு நமக்கு வெளியில ஒளி காட்டுவதற்காக இல்ல, உள்ளே மறைந்திருக்கும் ஒளியை நினைவூட்டுவதற்காக. நீங்க வாழ்க்கையில் எவ்வளவு தடவை விழுந்திருந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கிறீங்க. அது உங்க பலம். ஆனா அந்த பலத்தை நீங்க மறந்துட்டீங்க. இந்த இரவு அதை மீண்டும் நினைவூட்டும். சிவபெருமான் ஏன் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் தெரியுமா? வாழ்க்கை நிற்காது என்பதற்காக, சுழற்சி நின்று போகாது என்பதற்காக. சந்திரன் வளர்வது போல, குறைவதும் போல, மீண்டும் வளர்வதும் போல வாழ்க்கையும் அதே ரிதம்லதான் இயங்குது. 3ஆம் பிறை அந்த ரிதமின் மெதுவான தாளம். அந்த தாளத்தை கேட்க மனம் அமைதியாக இருக்கணும். இந்த இரவு நீங்க ஒரு முடிவெடுக்கலாம். நான் என்னை குறை சொல்ல மாட்டேன். இந்த ஒரு தீர்மானம் வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா நம்ம எதிரி பல சமயம் வெளியில் இல்ல, உள்ளே. நாமே நம்மை சந்தேகப்படுறோம், நாமே நம்மை தாழ்த்துறோம். அந்த பழக்கத்தை இந்த 3ஆம் பிறை இரவில் நிறுத்துங்க. உங்க மனசுக்கு சொல்லுங்க, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த வார்த்தை உங்க உள்ளத்தில் ஒரு விதை போடும். 3ஆம் பிறை இரவில் ஒரு சின்ன ஆன்மீக பயிற்சி செய்யலாம். கண்ணை மூடி உங்க தலையின் மேல் ஒரு மென்மையான வெள்ளை ஒளி இருக்கிறது என்று கற்பனை பண்ணுங்க. அது மெதுவா உங்க நெற்றியில், மனதில், இதயத்தில் பரவுது என்று உணருங்க. அந்த ஒளி எல்லா பதட்டத்தையும் மெதுவா கரைக்குது என்று நினைச்சுக்கோங்க. இந்த விஷுவலைசேஷன் வெறும் கற்பனை இல்ல, அது மனதை நம்பிக்கைக்கு திருப்பும் சக்தி. நாளைக்கு காலை எழுந்ததும் வித்தியாசம் உடனே தெரியாது. ஆனா உங்க உள்ளே ஒரு சின்ன தெளிவு இருக்கும். அதுதான் 3ஆம் பிறை இரவின் பலன். அது மெதுவா வேலை செய்யும். அடுத்த சில நாட்களில் உங்க யோசனை தெளிவாகும். தேவையில்லாத பயம் குறையும். பேசும் வார்த்தையில் மென்மை வரும். இந்த மாற்றம் சத்தமில்லாம வரும். ஆனா அது உண்மையான மாற்றம். 3ஆம் பிறை நமக்கு சொல்ல வருவது கடைசி ஒரு உண்மை. நீங்க இன்னும் முடிஞ்சிடல. உங்க கதை இன்னும் நடக்குது. இப்போ இருக்கும் இருள் கதை முழுசல்ல, அது ஒரு அத்தியாயம் மட்டும். அடுத்த அத்தியாயம் எழுத ஆரம்பிச்சிருக்கு. அந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு நீங்க தான் வைக்கணும். வானத்தை பார்த்தால் அந்த சின்ன ஒளி தெரியும். உள்ளத்தை பார்த்தால் அந்த பெரிய ஒளி தெரியும். இரண்டையும் இணைக்கிற இரவுதான் 3ஆம் பிறை. அந்த பெரிய ஒளிய உணர ஆரம்பிச்சா வாழ்க்கைய பத்தி உங்க பார்வை மாற ஆரம்பிக்கும். முன்பு பிரச்சனை என்று தோன்றிய விஷயம் இப்போ ஒரு பாடமாக தோன்றும். முன்பு தடை என்று தோன்றிய விஷயம் இப்போ ஒரு திசை திருப்பமாக புரியும். இது திடீரென்று நடக்காது. ஆனா இந்த 3ஆம் பிறை இரவு அந்த மாற்றத்துக்கான விதைய உங்க உள்ளத்தில போடும். நினைச்சு பாருங்க, சந்திரன் இப்போ சின்னதா இருக்கான். ஆனா அவன் தன்னோட முழு வடிவத்தை மறந்துடல. அவனுக்கு அவன் பாதை தெரியும். நமக்கு மட்டும்தான் நம்ம பாதை தெரியல என்று தோணும். ஆனா உண்மையில பாதை இருக்குது. சில நேரம் அது இருளால் மறைக்கப்படும். 3ஆம் பிறை இரவு அந்த மறைவை கொஞ்சம் தூக்கி வைக்கும். நீங்க போகணும் இடம் இன்னும் இருக்கு என்று நினைவூட்டும். இந்த இரவு ஒரு சின்ன உள்ளுரையாடல் நடத்துங்க. என் வாழ்க்கையில் என்ன உண்மையா முக்கியம் என்று கேளுங்கள். பணமா, புகழா, இல்ல மன அமைதியா? அந்த கேள்விக்கான நேர்மையான பதில்தான் உங்க அடுத்த வளர்ச்சியின் திசை. சந்திரன் மெதுவா வளர்ற மாதிரி உங்க முன்னுரிமைகளும் மெதுவா தெளிவாகும். அதுக்கு நேரம் கொடுக்கணும், அவசரப்படக்கூடாது. 3ஆம் பிறை நமக்கு இன்னொரு பாடம் சொல்லுது. குறைவிலேயே அழகு இருக்கிறது. முழு நிலவு பிரகாசமாக இருக்கும். ஆனா 3ஆம் பிறை மிகவும் மென்மையானது. அந்த மென்மைதான் ஆன்மீகத்தின் உண்மையான சக்தி. சத்தமில்லாத பலம், காட்டிக் கொடுக்காத நம்பிக்கை, உள்ளுக்குள் நிலையான அமைதி. இந்த இரவு அந்த மென்மையை வளர்க்கும். இரவு ஆழமாகும்போது வானம் அமைதியாகும். அந்த அமைதியில் நீங்க உங்க இதய துடிப்பை கூட கேட்கலாம். அந்த துடிப்பு சொல்லும், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். அதுவே பெரிய ஆசீர்வாதம். நாம பல சமயம் இல்லாததை பற்றி கவலைப்படுறோம். ஆனா இருக்கிறத கவனிக்க மாட்டோம். 3ஆம் பிறை இரவு நன்றியை கற்றுத்தருது. என்னிடம் இருக்கிறது என்று நினைக்கும் மனநிலை வளர ஆரம்பிக்கும். இந்த இரவு முடியும், நாளை காலை வரும். சந்திரன் கொஞ்சம் பெரிதாகி இருக்கும். அதுபோல நீங்க இன்றிரவு எடுத்த சின்ன நல்ல முடிவு நாளைக்கு கொஞ்சம் பலமாகி இருக்கும். இதுதான் இயற்கையின் நடை. இதுதான் ஆன்மீகத்தின் நடை. சின்ன மாற்றம், தினசரி வளர்ச்சி, இறுதியில் பெரிய ஒளி. 3ஆம் பிறை வானத்தில் சின்ன ஒளி. ஆனா உங்க உள்ளத்தில் அது ஒரு பெரிய வாக்குறுதி. உங்க வாழ்க்கை இன்னும் ஒளிரப் போகுது.
அந்த ஒளிர்வு வெளியிலிருந்து வரப்போறதில்ல, அது உள்ளே இருந்து வெளிவரும். 3ஆம் பிறை இரவு அந்த உள் தீபத்தை ஏற்ற சொல்லும் இரவு. பல பேரு வாழ்க்கை மாறணும் என்று எதிர்பார்ப்பாங்க. ஆனா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிற இடம் மனம். மனம் மாறணும், மனசு தெளிவா ஆகணும். அதற்கான சரியான ஆரம்பம் இந்த மாதிரி அமைதியான இரவுகள். சந்திரன் இருளை சண்டையிட்டு ஜெயிக்க மாட்டான், அவன் மெதுவா அதை குறைப்பான். அதுபோல நீங்க உங்க பிரச்சனைகளை சண்டையிட்டு தீர்க்க வேண்டிய அவசியமில்ல. சில விஷயங்கள் காலத்தோட சரியாகும், சில காயங்கள் பொறுமையோட ஆறும். இந்த 3ஆம் பிறை இரவு உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தரும். நான் காத்திருக்கிறேன், ஆனா நம்பிக்கையோட காத்திருக்கிறேன் என்ற மனநிலையை உருவாக்கும். இன்னும் ஒரு ஆழமான உண்மை, சந்திரன் ஒளி தனக்கென்று இல்லை, அவன் சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கிறான். அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் பல ஒளிகள் பாரோட் லைட் மாதிரிதான். குடும்பம், நண்பர்கள், ஆசான், இறைவன், இவர்களோட அருள் நம்மை ஒளிர வைக்குது. அதை ஏற்றுக்கொள்ளும் பணிவு வந்தா வாழ்க்கை இலகுவாகும். 3ஆம் பிறை இரவு அந்த பணிவை நினைவூட்டும். இரவு முடிவில் தூங்கப் போறதுக்கு முன் ஒரு வரி மட்டும் சொல்லுங்க, இன்று நான் இருளை விடுகிறேன். அந்த வரி மனதில் சொல்லும்போது நாளை காலை எழும்போது கொஞ்சம் லேசான உணர்வு இருக்கும். அது பெரிய அதிசயம் மாதிரி தெரியாது, ஆனா அது உண்மையான மாற்றத்தின் முதல் அடையாளம். 3ஆம் பிறை நமக்கு சொல்லும் கடைசி செய்தி இதுதான். முழு நிலவு ஒரே நாளில் வராது, ஆனா அது வராத நாள் கிடையாது. நேரம் எடுத்துக்கொள்ளலாம், சோதனை இருக்கலாம், ஆனா ஒளி தடைப்படாது. நீங்க நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்களானா அந்த ஒளி உங்களை தேடி வரும். வானத்தில் அந்த சின்ன வெள்ளை வளைவில் இருக்கும் வரை உங்க வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை கைவிடாதீங்க. வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு, ஒளி நகர ஆரம்பிச்சிருக்கு, நீங்க கூட நகர ஆரம்பிங்க. இப்போ இந்த ஓட்டத்துல ஒரு விஷயம் மட்டும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. 3ஆம் பிறை இரவு உங்க வாழ்க்கையை உடனே மாற்ற வரல, அது உங்க மனதுக்கு ஒரு திசை காட்ட வருது. திசை சரியா இருந்தா பயணம் தானாக சரியாகும். பல தடவை நம்ம வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி பண்ணறோம், ஆனா மனதின் திசையை சரி செய்ய மறந்துடுறோம். இந்த இரவு அந்த திசையை திருப்பும் தருணம். சந்திரன் வளர ஆரம்பிக்கிறான் என்றால் அவன் இருளை குறைக்க ஆரம்பிச்சிருக்கான் என்ற அர்த்தம். அதேபோல நீங்க இன்றிரவு எடுத்த ஒரு நல்ல தீர்மானம், அது உங்க வாழ்க்கையில் இருக்கும் இருளை மெதுவா குறைக்க ஆரம்பிக்கும். அது உடனே எல்லா பிரச்சனையையும் நீக்காது, ஆனா உங்க உள்ளத்தில் இருக்கும் பயத்தை குறைக்கும். அந்த பயம் குறைந்தாதான் தெளிவு வரும், தெளிவு வந்தாதான் சரியான முடிவு வரும். சிவபெருமான் தலையில் பிறை இருக்கிறது என்றால் மனம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதற்கான சின்னம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமா இருக்கு என்பதில்லை, மனம் கட்டுப்பாட்டில் இல்லாததுதான் பிரச்சனை. 3ஆம் பிறை இரவு அந்த மனதை மெதுவா கையில் பிடிக்க சொல்லுது. சண்டையிடாம, தண்டிக்காம மெதுவா வழி நடத்த சொல்லுது. இன்னொரு உண்மை, இருள் எவ்வளவு அதிகமாயிருந்தாலும் ஒரு சின்ன ஒளி அதை உடைக்க முடியும். அந்த சின்ன ஒளிதான் நம்பிக்கை. அது வெளியில யாரோ கொடுக்க வேண்டியதில்ல, அது உங்க உள்ளத்தில் இருக்குது. 3ஆம் பிறை அதை மட்டும் நினைவூட்டுது, நீங்க இன்னும் முடியாதவர் இல்ல என்று சொல்லுது. இந்த இரவு முடியும்போது உங்க உள்ளத்தில் ஒரு சின்ன அமைதி வந்தா போதும். அந்த அமைதிதான் வளர்ச்சியின் ஆரம்பம். நாளைக்கு சந்திரன் கொஞ்சம் பெரிதாகும், அதுபோல நீங்க எடுத்த சின்ன நல்ல முடிவும் கொஞ்சம் பலமாகும். இதுதான் இயற்கையின் நடை, இதுதான் ஆன்மீகத்தின் நடை. நினைவில் வையுங்கள், 3ஆம் பிறை சின்னது, ஆனா அது முழு நிலவாக மாறும் சக்தி கொண்டது. நீங்க இப்போ எவ்வளவு சின்ன நிலையில இருந்தாலும் உங்க உள்ளத்தில் முழு ஒளியாக மாறும் சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்புறதுதான் உண்மையான பக்தி. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆன்மீகம். இருள் இருக்கலாம், ஆனா ஒளி ஆரம்பிச்சிருக்கு. அதுவே இந்த 3ஆம் பிறை இரவின் அர்த்தம். இந்த 3ஆம் பிறை இரவு இப்போ மெதுவாக முடிவை நோக்கி செல்கிறது. ஆனா இந்த இரவு சொல்லிவிட்டு போகும் செய்தி முடிவடையாது. வானத்தில் அந்த சிறிய வெள்ளை ஒளிவளைவு சில மணி நேரத்தில் மறைந்து விடலாம், ஆனால் அது நமக்குள் ஏற்றும் ஒளி மறையக்கூடாது. அதுதான் இந்த இரவின் உண்மையான அர்த்தம். நாம் பல தடவைகள் வாழ்க்கையில் இருளை பார்த்திருக்கிறோம். தோல்வி, இழப்பு, ஏமாற்றம், நம்பிக்கை உடைதல், இவையெல்லாம் நமக்கு புதிதல்ல.
ஆனால் ஒவ்வொரு தடவையும் நாம் மீண்டும் எழுந்திருக்கிறோம். அந்த எழுச்சியை நாம் பெரிதாக நினைக்கவே இல்லை. ஆனால் இயற்கை அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. 3ஆம் பிறை இரவு அந்த எழுச்சியை நினைவூட்டுகிறது. நீ விழுந்தாலும் எழுந்தவன் என்று அது உனக்குள் சொல்கிறது. சந்திரன் இன்றிரவு சின்னதாக இருக்கலாம். ஆனால் அவன் முழு நிலவாக மாறும் நிச்சயம் அவனுக்கு தெரியும். அவன் அவசரப்பட மாட்டான். அவன் தன் நேரத்தை காத்திருப்பான். அதுபோல நாமும் நம்ம நேரத்தை நம்ப வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. சிலருக்கு சீக்கிரம் மலர்ச்சி வரும், சிலருக்கு தாமதமாக வரும். ஆனால் மலர்ச்சி வராதவர் யாரும் இல்லை. 3ஆம் பிறை இரவு அந்த பொறுமையை கற்றுத்தருகிறது. இந்த இரவில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்களையே கேளுங்கள். நான் என்னை நம்புகிறேனா? பல நேரங்களில் நாம் இறைவனை நம்புகிறோம், ஆனால் நம்மையே நம்ப மறந்து விடுகிறோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் திறமை, உள்ளுணர்வு, தைரியம் இவை அனைத்தும் நம்முள் இருக்கிறது. அவற்றை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு வெளியில் அதிசயம் தேடுகிறோம். இந்த இரவு சொல்லுகிறது, அதிசயம் உன் உள்ளத்தில் துவங்கும். 3ஆம் பிறை என்பது வளர்ச்சியின் ஆரம்பம். அது மெதுவான வளர்ச்சி, சத்தமில்லாத வளர்ச்சி, யாருக்கும் தெரியாமல் நடக்கும் வளர்ச்சி. ஒரு விதை மண்ணுக்குள் உடைந்து வெளிவருவது போல. வெளியே இருந்து பார்க்கும்போது மண் மட்டும் தெரியும், ஆனால் உள்ளே பெரிய மாற்றம் நடக்கிறது. அதுபோல உங்களின் வாழ்க்கையிலும் இப்போது தெரியாமல் ஒரு மாற்றம் ஆரம்பித்து இருக்கலாம். அதனை நம்புங்கள். இந்த இரவு உங்களுக்கு ஒரு சிறிய பழக்கம் கொடுக்கட்டும். தினமும் தூங்குவதற்கு முன் இன்று நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைவு கூறுங்கள். அது சிறியது என்றாலும் பரவாயில்லை. யாரோ சிரித்தார்கள், யாரோ நன்றி சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை உதவினீர்கள். இந்த நன்றி உணர்வுதான் மனத்தின் இருளை குறைக்கும் முதல் ஒளி. 3ஆம் பிறை இரவு நன்றியை வளர்க்கும் இரவு. சிவனை நினைக்கும்போது பயம் குறைய வேண்டும். பக்தி என்றால் பயப்படுவது அல்ல, நம்புவது. என்ன நடந்தாலும் நான் உடைந்து போக மாட்டேன் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைதான் சிவன் அருள். இந்த இரவு அந்த அருளை உணர சொல்லுகிறது. நாளை காலை நீங்கள் எழும்போது வானத்தில் பிறை கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அதுபோல உங்களின் நம்பிக்கையும் கொஞ்சம் பெரிதாகட்டும். உங்களின் மன அமைதியும் கொஞ்சம் ஆழமாகட்டும். உங்களின் தீர்மானமும் கொஞ்சம் உறுதியாகட்டும். இப்படி தினமும் சிறிது சிறிதாக வளர்ந்தால் ஒரு நாள் முழு நிலவாக நீங்கள் ஒளிர்வீர்கள். 3ஆம் பிறை நமக்கு இறுதியாக சொல்லும் செய்தி இதுதான். இது முடிவு அல்ல, இது ஆரம்பம். இருள் நீங்க ஆரம்பித்து விட்டது. ஒளி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தயாராக இருந்தால் அந்த ஒளி உங்களை மாற்றும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். கீழே கருத்துகளில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். அந்த 5 எழுத்து நம் மனதை ஒன்றாக இணைக்கும் மந்திரம். மேலும் இதுபோன்ற ஆன்மீக பயணங்களில் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்க சிவனே துணை என்னும் எங்கள் சேனலை பின்தொடருங்கள். இருள் குறையும், ஒளி பெருகும், நம்பிக்கை வளர்ந்து முழு நிலவாகும். ஓம் நம சிவாய.